ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மனோஜுங்க அரவிந்த் கார் அக்சசரிஸ்லேருந்து. இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சிம்பிளான அப்கிரேட் பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து மாருதி ஃப்ராங்க்ஸ் பேஸ் வேரியண்ட்டு. ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஃப்ராங்க்ஸில் வந்து ரியர் சீட்டில் இருக்கிறவங்களுக்கு அந்த ஏசிங்கிறது இருக்காது. ஸோ செகண்ட் ரோல் இருக்கிறவங்க யூஸ் பண்ணுறதுக்காக இந்த காரில் வந்து நம்ம ஏசி ஆக்டிவேட் பண்ணி கொடுத்துருக்கோம் வித் ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட்டோட சேர்த்து. இது போக இந்த காரில் சீட் கவர்ஸும் இன்டீரியர் ஒர்க்கும் பண்ணியிருக்கோம். வாங்க நம்ம என்ன பண்ணியிருக்கோங்கிறது பார்க்கலாம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம சீட் கவர்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த காரில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரீமியம் மெட்டீரியல், அந்த மங்கோலியன் அப்படிங்கிற ஒரு மெட்டீரியல். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற அந்த கலர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியரை காம்ப்ளிமெண்ட் பண்ணுற மாதிரி அந்த ஓ கிரே அப்படிங்கிற ஒரு லைட் கிரே கலரும், அது கூட வந்து அந்த கொஞ்சம் டார்க்கர் ஷேட்ஸில் வைன் யூஸ் பண்ணியிருக்கோம். இது போக நம்மளோட பாடி டச்சிங் போர்ஷன்ஸ்ல பர்ஃபரேஷன் வித் அந்த ரூலிங் டிசைனோட எக்ஸ்ட்ரா ஃபோம் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அந்த சீட்டோட ஷேப் எல்லாமே ப்ராப்பராக ரீடைன் பண்ணியிருக்கோம். நம்ம இதில் வந்து சி கிளிப் அப்படிங்கிற ஒரு கிளிப்பிங் மெத்தட்ஸ் மூலிமா சீட் கவர்ஸ் சீட்டோட கிளிப் பண்ணி எக்ஸாக்டாக அந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷை ரீடைன் பண்ணி கொடுத்துருக்கோம். இது போக நான் சொன்ன மாதிரி தான் அந்த ஒரிஜினல் ஆம்ரெஸ்ட், இது பேஸ் வேரியண்ட்டுங்கிறதுனால ஆம்ரெஸ்ட் வராது. ஸோ இந்த காரில் நம்ம மாருதியோட ஜென்யூன் ஆம்ரெஸ்ட்டுங்கிறது கம்ப்ளீட்டாக பண்ணி அதில் கன்சோலுக்கும் அந்த இன்டீரியர் மேட்சிங் அந்த கவருங்கிறது பண்ணி கொடுத்துருக்கோம். வித் ரியர் சீட்டில் ஏசியும் ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். இந்த ஒர்க் பண்ணும்போது நம்ம எந்த ஒரு இடத்துலையும் ஒரிஜினல் வயர்ஸை கட் பண்ணவோ ஸ்லீவ் பண்ணவோ பண்ணல. அதே மாதிரி ரியர் சீட்டில் இருந்து அந்த ஏசி எப்படி ஒர்க் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம் வாங்க. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஏசி எப்படி ஒர்க் பண்ணுதுங்கிறது பார்க்கலாம். ஸோ நம்ம எல்லாருக்குமே தெரியும், இதில் ஆம்ரெஸ்ட்டாக இருக்கட்டும், இந்த ஏசி வெண்டோட எல்லாமே நம்ம ஆக்டிவேட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஏசி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக இருக்குங்கிறது ஒரு சின்ன டெமோ மாதிரி நான் காட்டுறேன். ஸோ இது பேசிக் ஒரு டிஷ்யூ பேப்பர் தான் நான் கையில் வச்சிருக்கேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏசி இப்போ பாருங்கள் தெரியுது. ஸோ பார்த்தீங்கன்னா நல்லாவே அந்த ஏர் ஃப்ளோங்கிறது சூப்பராக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச செகண்ட் ரோவில் இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஒர்க் இது. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஏசி எந்த அளவுக்கு எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுதுங்கிறது பார்க்கலாம். நீங்கள் நான் வேணால் ஸ்பீடை கம்மி பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இப்போ நான் ஃபுல்லாக ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்றுமே இருக்காது. ஜஸ்ட் நான் மறுபடியும் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும் ரொம்ப ப்ராப்பராக ஒர்க் ஆகுது. ஒரு கஸ்டமராக இந்த மாதிரியான ஒர்க் பண்ணும்போது ஏதாச்சும் வாரண்டிக் ப்ராப்ளம் வரும், அந்த மாதிரி ஏதாச்சும் ஹெசிடேஷன் இருந்ததுன்னா அந்த மாதிரி எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லைங்க. எல்லாமே ப்ளக் அண்ட் ப்ளே தான். உங்களுக்கு நீங்கள் தைரியமாக இந்த ஒர்க்குங்கிறது பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒர்க்குங்கிறது பலேனோ, ஃப்ராங்க்ஸு, டெய்சர், கிளான்ஸ் அந்த 4 கார்ஸ்க்கு காமனான ஒர்க். உங்களுக்கு இந்த ஸ்டாக்ஸ் எப்பவுமே நம்மக்கிட்ட அவைலபிள் இருக்குது. வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற நம்பர் கால் பண்ணுங்கள். அந்த டீட்டெயில்ஸ் என்ன டைமிங்கிறது தெரிஞ்சுக்கோங்க. தேங்க்யூ.